நேற்று கிரிவலம் வந்து போயிட்டு வந்ததே கால் வலி 14 கிலோமீட்ரு. அப்புறம் இப்போ என்னன்னாக்கா மேலே போயிட்டுருக்கோம். மேலே வந்து குகை நமச்சிவாயரோட ஜீவசமாதி பவுப்பலான்னு கொஞ்சம் இடம் தான். மேலே ஏறி வந்தோம், மூச்சு வாங்குது. 4 பேர் தான் வந்தோம். ஸ்ரீ குகை நமச்சிவாய ஜீவசமாதி வந்துட்டோம். நல்ல வேலை கதவு திறந்துருக்கு, அப்படின்னா வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸ்ரீ அண்ணாமலையாருடன் நேரடியாக பேசிய மகான் பார்த்தீங்கன்னா ஐயா குகை நமச்சிவாயர், என்னுடைய தனிப்பெருங்கருணை. 2வது முறை வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயாவோட சமாதி வந்து உள்ளுக்கு இருக்கு. எல்லாம் குனிஞ்சு தான் போனோம் உள்ளுக்கு, அந்த குகை உள்ள. ஸோ அங்கே தான் ஐயாவோட சமாதி இருக்கு. ஆக்சுவலி இங்கே வந்தோம், அம்மா இருந்தாங்க. அம்மா நீங்க என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? ஏதோ படிச்சுட்டு இருந்தீங்க, சாமியோடைய பாட்டு கதைகள் படிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களை பார்த்தது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பார்த்தது. மன நிறைவா இருக்கு. ஏதோ நாங்கள் நினைச்சு இன்னைக்கு மேபி அடைச்சிருக்கோம், கீழே சொன்னாங்க திறந்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ வந்தோம், ஐயாவோட உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்க அம்மா அங்கே எவ்வளோ நாளா இருக்கீங்க? நாங்க அவங்களுடைய வாரிசு பரம்பரை வந்துட்டு இருக்கோம். குகை நமச்சிவாயோட வாரிசு நாங்களாம். ஓ, எத்தனாவது தலைமுறைமா? நாங்க 17ஆம் தலைமுறை. எங்க வீட்டுக்கார், என் பையன் 19, என்னுடைய பேரன் 20. அந்த தலைமுறை தலைமுறையா வந்துட்டு. ஐயாவோட சமாதி எவ்வளவு நாள் அங்க இருக்குமா? ஒரு 1000 ஆண்டுகள் ஆகுதுயா. 1000 வருஷம் நேரே ஆகுது. பெரிய விஷயம் தான். இப்போ ஐயா எப்போ சமாதி ஆகினாங்க, அது எப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சிங்களா? எது சொல்லிட்டு சமாதி ஆகினாங்களா? ஆமாம்மா, அவரு அண்ணாமலையாரே உண்டாக்கி கொடுத்த சமாதி இது. அண்ணாமலையாரே இந்த கோயிலை வந்து குகையை வந்து மலை மேல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இவர் தான். குகை நமச்சிவாயர் தான் அண்ணாமலைய நண்பன். இவரு குகை நமச்சிவாருங்க தான். அவர் வயிற்றுல இருக்கும் போதே இவர் ஞானதிசி மாரி குகை நமச்சிவார் வந்து அண்ணாமலையார் உருவாக்கி கொடுத்ததே, அவங்க அம்மா வயிற்றுல உருவாக்குனதே அண்ணாமலையார் தான். சொல்ல போனா ஞானதிஷ்டி அவர் வயிற்றுல இருந்து குழந்தையா இருக்கும் போதே இவரு அங்கிருந்தே அண்ணாமலையார் நீ குழந்தையா பிறந்தது திருவண்ணாமலைக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. யாரு? அண்ணாமலையாரே. இவரு வந்து அப்ப வந்து இவருக்கு சின்ன வயசு இருக்கும்போது நமச்சிவாயன் பேரு. பேரே நமச்சிவாயன். நமச்சிவாயன் இங்க வந்து அமைஞ்ச பேர் குகை நமச்சிவாயன். அப்ப அவருக்கு நமச்சிவாய் சின்ன வயசுல இருக்கும் போது. அவரு ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம். இவரு குகை நமச்சியார் வந்து ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம் அங்க இருந்து வந்தவர். இங்க திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையார் வர சொல்லி இங்க வந்தார். வந்து குகை நமச்சியார் வந்து இங்க அண்ணாமலையார் வந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு வரும்போது பூந்தமல்லின்னு மெட்ராஸ் ஒண்ணு இருக்குங்க ஐயா. பூந்தமல்லி அங்க இருக்கும் போது நிறைய இவர் வீரசைவ லிங்காயத்து. யாரு? குகை நமச்சியார் வந்து வீரசைவ லிங்காயத்துக்காரர். இவர் எந்த நேரம் கழுத்துல செக்க போட்டிருப்பார். லிங்கம் சிவலிங்கம். நாங்கெல்லாம் கூட போட்டிருக்கோம் சிவலிங்கம். எல்லாருமே சிவலிங்கம் போட்டிருப்போம். இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு தான் எதா இருந்தாலும் பழசா இருந்தாலும் எதா இருந்தாலும் நிவதி பண்ணிட்டு சாப்பிடுவோம். அப்படியாப்பட்ட வீரசைவ இவரு அங்க இருந்து வந்தவர். அண்ணாமலையார் சொல்லி ஸ்ரீசைலத்துல வந்து மல்லிகார்ஜுனர் உட்காந்தும் போது ஒரு சிவலிங்கம். அந்த தோட்டம் வந்து பூந்தோட்டம். அப்ப வந்து மெட்ராஸ் வந்து பூந்தோட்டம்னு ஒரு தோட்டம். அந்த பூந்தோட்டம் வந்து பூ நிறைய பூக்கள் நிறைய பூத்திருக்கும். இப்பதான் பில்டிங் ஆயிடுச்சு மெட்ராஸ்ல எல்லாம். அந்த பூந்தோட்டத்துல இருக்கும் போது பூவெல்லாம் பொறுக்கி இவர் ஸ்ரீசைலத்துல வந்தவர் அங்க நைட்டு இருட்டாயிடுச்சு, அங்க தங்கிட்டார். தங்கும் போது காலையில எரிச்சு அந்த பூவெல்லாம் பொறுக்கி இவரு பூவை பார்த்ததும் ரொம்ப பொறுக்கி சிவலிங்கத்துக்கு ஒரு மாலை கட்டி தொழுது. அப்படின்னா தொழுதுன்னா கட்டுறது பார்த்தோம் அந்த காலத்துல. மாலையை கட்டி சிவலிங்கத்துக்கு போட்டு இவர் அந்த பூவை 2 எடுத்து இவர் தீட்சை பண்றதுக்காக பொறுக்கி பூஜை பண்ணியிருக்காரு. அந்த சிவலிங்கத்துக்கு பண்ணது ராஜா என்ன பண்ணாரு, மறுநாள் காலையில அவரு பூஜை பண்றதுக்காக காவலாளி விட்டு பூ பொறுக்க சொல்லியிருக்காரு. தோட்டத்துல போய் பூ பொறுக்குனா பூ இல்ல தோட்டத்துல. உடனே காவலாளி எங்கடா பூவெல்லாம் காணோம், இல்லையே சும்மா வரியே. அந்த காவலாளி போய் அங்கே போய் பாடுறா யார் பொறுக்கிறாங்க. இவர் அனுப்பிச்சுவும் போய் அங்கே பார்த்துருக்கான். அந்த காலத்து நடக்கிற மாதிரியா அந்த காலத்துலயும் ஒருத்தர் அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் தான் பொறுக்கணும் பூவெல்லாம் பொறுக்கணும் சொல்லிட்டான். சொன்னதை இவரு என்ன பண்ணிட்டாரு, அந்த பையனை இட்டுன்னு வாடா அப்படின்ட்டு இவரு நமச்சிவாயத்தை இட்டுன்னு போயிருக்காரு. நமச்சிவாயை இட்டுன்னு போய் அந்த இடத்துல உட்கார வச்சு கேட்குறா, ராஜா நீ பூ பொறுக்குனியா? ஆமா பொறுக்குனா ஐயா அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான். யாரு? நமச்சிவாயை சொல்லியிருக்காரு. சொன்னது உடனே எதுக்கு பொறுக்கணும், அனுமதியெல்லாம் நீ கேட்காத, என் தோட்டத்தில் எப்படி பொறுக்கலாம் அப்படின்னு இவர் கேட்குறாரு. நான் எதுக்கும் பண்ணல, சிவலிங்கத்துக்காக கட்டி தொழுது மாலையா போட்டிருக்கேன் அப்படின்றாரு. இவர் சொல்லுவோம், ராஜா வந்து நீ பொறுக்கின தப்பு தான், என் அனுமதியெல்லாம் நீ பொறுக்கின தப்பு தான்றார். நான் சிவலிங்கத்துக்கு போட்டேன்றார். சரி நீ சிவலிங்கத்துக்கு நீ தான் கட்டி போட்ட நான் எப்படி நம்புறது அப்படின்னு இவர் கேட்குறாரு ராஜா. அப்பதான் சோதனைக்காக இவர் என்ன பண்ணா, அந்த மாலையெல்லாம் காவலாளி விட்டு 4 பக்கம் 4 கவர் கட்டி இழுத்துட்டார். இழுத்து வச்சுக்கிட்டு இவர் மாலையை என்ன பண்ணிட்டாரு, சிவலிங்கத்து மாலையை பிடிச்சி எடுத்துட்டு, நீ இந்த மாலை நீ உண்மையிலே நமச்சிவாயமூர்த்தி வந்து நீ கட்டி போட்ட மாலை உண்மையா தான், நீ பாடுற பாட்டில் அவர் மேலே வந்து விழுவும் கழுத்துல அப்படி இவர் சொல்றாரு. இவர் சொல்லவும் ராஜா சொல்லவும் இவர் என்ன பண்ணாரு, அண்ணாமலையாரே நீ வர சொன்ன, நான் வந்திருக்கேன், எனக்கு இது ஒரு சோதனையா
அப்படின்னு சொல்லி அண்ணாமலையாரை நினைச்சு இவர் ஒரு பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடி முடிச்சதும் இவனுங்க நம்ம கட்டின மாலை இழுத்துக்கிட்டாங்க 4 பேரும். இந்த மாலை அந்து வந்து இவர் கழுத்து உந்துச்சு, நமச்சிவாய் கழுத்து உந்துச்சு. அப்பதான் ராஜா நினைக்கிறாரு, ஏப்பா நீ சின்ன பையனாலும் பவர்ஃபுல்லானவன், நீ இங்க இருக்காத, நீ எங்க போகணுமோ சொல்லு அப்படின்னு குதிரைப்படையோட இவர் அங்கிருந்து மரியாதையோடு கொண்டு அண்ணாமலையாருக்குள்ள விடுறாரு. தூரமா இருக்கு பார்க்கும்போது. அப்புறம் அது அப்படியே அந்த ரோடு அப்படியே போய் 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 இந்த அளவுக்கு நம்ம இங்க வரத்துக்கு கொடுப்பனை இருந்திருக்கா நமக்கு.